ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்பயும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான விளாக் பார்க்க போகிறோம். காலையில் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு குட்டீஸ்க்கு அனுப்பிச்சி விட்டுட்டு தோட்டத்துக்கு போகலான்ட்ருக்கேன். ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு லஞ்சு எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போகலான்ட்ருக்கேன். இன்றைக்கி லஞ்சு சாப்பாடு, சுரக்காய் குழம்பு, தயிர் இதுதான் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. ஒருத்தருக்கு நல்லா சாப்பாடு காயெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்து விடணும். அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, லஞ்ச் பாக்ஸு எல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான். இன்றைக்கி தோட்டத்துக்கு போனால் சூப்பராக இருக்கும், நல்லா ஜாலியாக டைம் பாஸ் ஆகும், வேலையும் நிறையா இருக்கும். அதனால் இன்றைக்கி ரிலாக்ஸாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு. நிறைய வேண்டாம், இருமல் ரொம்ப குட்டீஸ் ப்ரெட்டில் ஜாம் போட்டு வேணும்னாங்க. அதனால் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு எல்லாம் அனுப்பிச்சிட்டு லெமன் தோட்டத்துக்கு போயாச்சு. லெமன் தோட்டத்தில் பார்த்தா ஃபுல்லாக தோப்பு ஃபுல்லாக எல்லா மரத்துக்கடியும் லெமன் நிறையா விழுந்து கிடக்குது. அதை என்ன பண்ணணும்னா, அதுக்கு அடியில் இருக்கிறதுலாம் நம்ம உள்ளே போய் எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பெரிய குச்சி, மூங்கில் குச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா கரண்டி, அதுலேயே பெரிய கரண்டியை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க கரண்டி எடுத்து நல்லா அந்த மூங்கில் குச்சியில் நல்லா கம்பி போட்டு கட்டிக்கணும். அது என்ன பண்ணணுன்னா, நம்ம வெளியில் எலுமிச்சம்பழ மரத்துக்கு வெளியிலேருந்து அது அந்த குச்சியில் இருக்க கரண்டியால் தள்ளி தள்ளி விடணும். ஒன்றா வெளியில் தள்ளி விட்டு தான் நம்ம எடுக்க முடியும். ஃபுல்லாக அடியில் போய் எடுக்க முடியாது, முள் நிறையா இருக்கும், குத்தும். அதனால் இந்த மாதிரி நீளமான குச்சி வச்சுக்கணும், நம்ம ஹைட்டுக்கு எடுத்துக்கணும். அதில் எடுத்துகிட்டு உள்ளேருந்து ஒவ்வொரு பழமாக தள்ளி தள்ளி விட்டு எடுக்கணும். இப்படி தான் எடுக்க முடியும். பெரிய மரம் ஆயிடுச்சுன்னா நம்ம அடியில் குனிஞ்சு போய் எடுக்கலாம். இது நம்ம ரொம்ப கீழால் இருக்க மரம், இன்னும் பெருசாகலை. அதனால் இந்த மாதிரி தான் ஐடியா பண்ணி நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ஒவ்வொன்றா எடுத்து போட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பக்கெட்டில் போட்டு அதை கொண்டு போய் மூட்டை பிடிச்சி அப்புறமா அதை மார்க்கெட்டு எடுத்துகிட்டு போகணும். பழம் நிறைய இருக்குது. இப்போ காற்று காலங்கிறதுனால எலுமிச்சம்பழம் நல்லா காற்றுக்கே நிறைய விழுந்து கிடக்குது. அது பொறுக்கி தான் எடுக்கணும். ஒன்றா பொறுக்கி எல்லாத்தையும் எடுத்து பக்கெட்டில் போட்டு அதுக்கப்புறமா கொண்டுட்டு போய் அதை நம்ம பிரிக்கணும். பெரிய பழம், குட்டி பழம், அந்த புள்ளியாக இருக்கும், அதெல்லாமே பிரித்து எடுத்து தான் அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்ப முடியும். இன்றைக்கி இப்படி தான் போச்சு ஃபுல் டே. பிள்ளைங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே தோட்டத்துக்கு ஃபுல்லாக இந்த வேலை தான் பார்த்துச்சு. இந்த விழாக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay, bye. Thank you, friends.